வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மனதை மூணாக பிரிக்கலாம். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்ராமெட்ரிக் கான்ஷியஸ். அதாவது விழிப்பு நிலை, ஆழ்ந்த விழிப்பு நிலை, துரிய நிலை. அதில் அந்த கடைசி சூப்ராமெட்ரிக் கான்ஷியஸ் பெரும்பாலான சராசரியான நபர்களுக்கு தேவைப்படுறதில்லை. ஏன்னா அது சித்து நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வழி. ஸோ கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் இதுதான் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ மனதுக்கு இந்த மாதிரி பாகுபாடு இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ விண்டோஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் சி டிரைவ், எஃப் டிரைவ், டி டிரைவ் அப்படின்னு பிரித்து நம்ம தேவையின் பால் அதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது எல்லாமே ஒன்று தான். சிபியூ அப்படின்ற ஒரு டிஸ்க்குள்ளே தான் இது எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மனமும். இப்போ நான் விழிப்பு நிலையில் இருக்கும்போது பேசுகிறேன். நான் எப்படி பேசுகிறேன்? சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி பேசியிருக்க மாட்டேன். என்னோடய ஆழ்ந்த விழிப்பு நிலையில், அதாவது சப்கான்ஷியஸில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோம். டேய், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும், இதுதான் உண்மை அப்படின்ற மாற்றம், அந்த தாக்கம் என்னோடய கான்ஷியஸில் எதிரொலிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள், முந்தா நேற்று எனக்கு வீடியோ போடவே தோணலை. என்னோடய சப்கான்ஷியஸில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றம் என்னோடய கான்ஷியஸ் ஆக்டிவிட்டியை பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ மனமானது ஒன்று தான். நம்ம தான் அதை பகுத்து பார்க்குறோம். இந்த கான்ஷியஸ்ன்றது நம்ம தூங்கும்போது காண போயிடுது. நான் தூங்குனேன், நான் தூங்கலை அப்படின்றது நம்ம முழிச்சவனே தான் நம்மளுக்கே தெரியும். அப்போ தூங்கும்போது காண போயிடுது. ஆனால் ஆழ்ந்த மனநிலை வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ரத்தம் ஓடுது, செரிமானம் ஆகுது, ஆர்கன்ஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்யுது. அப்போ என் புல உணர்வுகளால் உணர்ந்தால் மட்டுமே தான் அது உண்மைன்னு சொன்னால், அப்படி தூங்கும்போது என்ன ஆகுற? அந்த கனவு நிலையில் கூட ஏதோ நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த ஆழ்ந்த தூக்க நிலை போகும்போது எதுவுமே ஞாபகம் இருக்காது. லிட்டரலாக நம்மளுக்கு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அப்போ அவன் செத்துட்டானா சொல்ல முடியும்? கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு உட்காருவான். ஏய், எப்படி எந்திரிச்சேன்? நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த எந்திரிக்க வச்சது யார்? நம்ம புரிதலின்படி சப்கான்ஷியஸ். அப்போ இந்த கான்ஷியஸ் காட்டிலும் இந்த சப்கான்ஷியஸ்க்கு அதிகமான பவர் இருக்குது. இதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் வாழ்வியலோட நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். 1956 மேடம் பைரி அப்படின்றவங்களுக்கு நடந்த ஒரு அதிசயமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இவங்க பிரான்ஸ் நகரில் லூடாஸ் மாகாணத்தில் இருக்கிற ஒரு கத்தோலிக் சர்ச்சுக்கு போகிறாங்க. இன்னை வரைக்கும் அந்த சர்ச் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பேர் போன ஒரு சர்ச். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தா, கண் பார்வை தெரியாதவங்க. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்து இவங்களுக்கு கண்ணை சுற்றி வேலை செய்கிற மொத்த நரம்புகளும் செயலிலேருந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்லாம் ரூத் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் லேடி மெடிக்கல் ரெக்கார்ட் பண்ணி இன்னை வரைக்கும் மேடம் பைரி கேஸ் அப்படின்னு சொல்லி இவங்க கேஸை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும் கூகுளில். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த ஹீலிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த புனித நீர்லாம் கொடுக்குறாங்க. சில நாட்கள்லேயே அந்த கண்ணு, பியூப்பிள், கருவிழி இன்னும் செயலிழந்து போய் தான் இருக்குது. ஆனால் நல்லா சராசரியாக நம்ம பார்க்குற மாதிரியே அவங்களால பார்க்க முடியுது. டாக்டர்ஸ்க்கெலாம் அதை நம்பவே முடியல. இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி புக் எழுதின டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சர்ச்சில் கொடுத்த அந்த புனித நீரால் தான் அவங்களுக்கு குணமாக காரணமாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இல்லை, அந்த சர்ச்சுக்கு வந்ததுனால மட்டும்தான் அவங்களுக்கு குணமாச்சான்னு கேட்டால் ஆமானும் சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த உலகன்றது சக்தி மையங்களால் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு மதத்துக்கு ஒரு இடம் இருக்கும். அந்தந்த ஸ்தலத்துக்கு அந்தந்த தெய்வீக சக்திகள் ஒரு இடத்துலையும் இருக்கும். கரெக்டாக? அப்போ அவங்க அந்த இடத்துக்கு வந்தனால தான் அவங்களுக்கு குணமாச்சான்னு கேட்டால் இல்லை. தான் அந்த இடத்துக்கு வந்தால் குணமாவோன்னு உங்கள் ஆள் மனதிலேருந்து நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தான் அவர்களை மாற்றுச்சுன்னு ஆத்தர் சொல்கிறாரு.
வெறும் புனித நீர் மட்டும் எந்த செயலுமே செய்யலை. என்னையே அதை உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹானஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து லங் கேன்சர். என்ன பண்ணுறாருனா, அவரோட டெய்லி ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு என்னோட கால் ரிலாக்ஸ் ஆகுது, என்னோட உடம்பு ரிலாக்ஸ் ஆகுது, என்னோட கை ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அந்த தன்னை மறந்த ஒரு நிலைக்கு போயிடுவாராம். நம்ம தியானத்தில் எல்லா உடல் பாகமே ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த பின் ட்ராப் சைலன்ஸுக்கு போயிடுவாராம். உடம்பு நல்லா தளர்வாக இருக்கிற நிலைக்கு, அந்த நிலைக்கு போயிடுவாராம். ஸோ அந்த நிலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவாராம், தான் இறைவனின் கண்ணில் ஒரு பர்ஃபெக்டாக இருந்திருப்போம்ல, அதாவது என் கால் வந்து சரியாக இருக்குது, நான் வந்து நடக்கிறேன், நான் வந்து என் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன், நானே நடந்து கூப்பிட்டு போகிறேன். ஸோ அப்படின்னு அது வந்து நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. நடக்கும் அப்படின்னு யோசிக்கலை. ஃப்யூச்சர் போல் அவர் இப்போ வாழ்கிறாரு. அவர் ஸோ இப்போ நிதர்சனத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. நான் திடமாக இருக்கேன், எனக்கு ஒரு குறைகளுமே இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிதர்சனத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இதுதான் இறைநிலை. அந்த அமைதியாக உட்காந்து இதை நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ண அவருக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சான் சில நாட்கள்லேயே. ஒரு கேஸ் பார்த்தோன்னா, நம்ம ஆத்தர்கிட்ட ஒரு பேஷண்ட் கால் செயலிலேருந்து வராரு. அப்போ ஆத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணை மூடி நான் நல்லா இருக்கேன், திடமாக இருக்கேன், நான் நடக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வந்து பாருங்கள், இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் வந்து அதை போய் செஞ்சுருக்காரு. ஒரு நாள் வந்து இவங்க மனைவி வந்து ஒரு ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. வீட்டில் இவரை தனியாக விட்டு போயிடுறாங்க. ஒரு ஃபோன் கால் வருது இவருக்கு. தான் வீட்டில் யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் இருக்கார், ஒரு சேரில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. இவர் எந்திரிச்சு போய் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணோம். இவர் அந்த ஆள் மனதில் தான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னது, இவர் எந்திரிச்சு அப்படியே நடந்து போய் அந்த ஃபோன் எடுத்துடுறாரு. உடம்பு சரியாயிருச்சு. இது எந்த மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை, பியூர் அண்ட் பியூர் அவரோட நம்பிக்கை. அவர் நம்பினாரு, அவருக்கு சரியாச்சு, குணமாச்சு. லாஹிரி மஹாசாய் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, அதில் ஒருத்தர் வந்து பிறவிக்கும் மஹாசாயிட்ட வரும்போது அவர் ஒன்றுமே சொல்லியா, கண்ணை மூடி உன்னோட புருவ மத்தியில் கவனம் வச்சு உட்காரு அப்படின்னு மட்டும் சொன்னாராம். ஸோ இதை இவர் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கட்டத்தில் இவருக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுதான். நன்றி ஐயா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது, நானும் உன்ன மாதிரி சாதாரண மனுஷன்தாயா, நீ முழு மனதோட நம்பின, உனக்கு ராமர் இதை கொடுத்துட்டாரு அப்படின்னு மட்டும் தான் சொன்னாராம். ஸோ பைபிளில் மேத்யூ 21:22, எவர் ஒருத்தர் பூரணமாக நம்பினாங்களோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். வாட் அண்ட் ஆல் வி ஷால் ஆஸ்க் இன் ப்ரேயர், பிலீவ் வி ஷால் ரிசீவ், அதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ எல்லா மதத்துலேயும் எல்லா பெரியவர்களுமே சொல்கிறது ஒரே விஷயந்தான், நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் இது. எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மாற்றம்ன்றது நிச்சயம் வந்தே தீரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.